இப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது, இப்போ உங்கள பொறுத்தவரையில இப்ப எந்த அளவுக்கு நீங்க இசையில பயங்கர இதுவா இருக்கோ, அது மாரி ஆன்மீகம் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இது 2மே ஒரு கோட்ல பயணிக்கும்போது, ஒரு மேஜிக் அப்படின்றது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 2 இல்ல. 2ம் இருக்கிறது ஒண்ணுதான். ஓகே. இசை வந்து இங்க ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான் இசை. என்ன பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவுல இல்ல. நிதர்சனமான உண்மை. இப்ப நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறீங்க, கற்பூர ஆரத்தி போயிட்டு இருக்கு. சரிங்க. உன் மனசு எங்கேயோ போய் தெருவில் சுத்திட்டு இருக்கும். ஆ. மனசு அங்க ஒரு பட்டு நிக்காது. அதே நேரத்துல அதே இடத்துல நின்றுட்டு நீங்க ஜனனி ஜனனிங்கிற பாட்டை நினைச்சு பாருங்க. சும்மா நினைச்சிட்டு மனசுல இப்போ ஓட்டுங்களேன். ம். மற்ற எந்த தாட்டும் இருக்காது. ரொம்ப பியூரா இருக்கும். அப்போ அது ஆன்மீகமா இல்லையா? ஸ்பிரிச்சுவலா இல்லையா? ஆமா சார். ஸ்பிரிச்சுவல் ஆன்னு சொன்னா இப்போ சிவபெருமானே ஓம் நம சிவாயன்னு சொன்னா ஒரு மந்திரம். ம். ஓம் நம சிவபெருமானே அப்படின்னு ஒரு பேரை சொன்னா ஓம் நம சிவாயன்னு சொல்லும் பொழுது சிவன் வர்றாரு. சிவனுக்கு ஒரு உருவம் இருக்கு. ஒரு சத்தத்துக்கு ஒரு 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 ஓசைக்கு வந்து ஒரு உருவம் வருது. அதான் உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடுறாரு. உருவமும் உயிருமாகி, உருவம் வந்துச்சுன்னா உயிர் இருக்கணும். அங்க சிவபெருமான் சொன்னா ஒரு வடிவம் வருது இல்லையா? உருவம் வருது இல்லையா? இப்போ உருவம் வந்துருச்சு, ஓசை வந்தது, உருவம் வந்துருச்சு. அதான் ஏழிசையாய் இசை பயனாய்னா, இசைன்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஒரு பயன் வந்து இறைவன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இதை வந்து சிவபெருமான் சொல்லும் பொழுது இந்த சிவனுடைய உருவமும் வர்ற மாதிரி இப்போ எந்த உருவம் வந்துச்சு? இப்போ இறைவனை விட உயர்ந்ததுன்னு வருது இல்லையா? கடவுளை விட உயர்ந்தது இசை அப்படின்னு வருது இல்லையா? உருவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது சவுண்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த ராகம் தான் இருக்கு. என்ன பாடுறனோ அது இருக்கு. அதுல வார்த்தை இல்லை, வெறும் ஒலி மட்டும்தான் இருக்கு. இப்போ இசை வந்து அந்த இடத்துல இருக்கு. அது வந்து நீங்க ஜெபிக்கிற மந்திரத்தை விட எவ்வளவோ உயர்ந்தது. மனசு நின்று போயிடுது, மனசே காணாம போயிடுது. மனசுனாலதான் நீங்க எதை உயர்ந்தது என்று சொன்னாலும் எதை தாழ்ந்தது என்று சொன்னாலும் ரெண்டுமே மனசனுடைய வெளிப்பாடு தான். அது அப்படி இருக்கா, அது உயர்ந்திருக்கா, இது தாழ்ந்திருக்காங்கிறது தெரியாது, உனக்கு தெரியாது. ஓகே. உன்னுடைய கருத்தை நீ வெளியில சொல்ற, அவ்வளவுதான். அது உன்னுடைய மன கற்பனை தானே தவிர அந்த பொருளினுடைய உண்மையான தன்மை ஆகாது. அதான். அப்ப இசையும் ஆன்மீகமும் ஒண்ணுதான். ஒண்ணுதான், வேற இல்லை.